பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம மென்சுரேஷன் 2D 3D பார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் 3D பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் கொடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ அதில் கனசதுரம் கனசெவ்வகம் இந்த டாப்பிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலம் அரைக்கோளம், இந்த ரெண்டு ஷேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அளவியல் பார்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே மெயினாக ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் முக்கியமாக 3D பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபார்முலா வரும். ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, வெளிப்பரப்பு வளைபரப்பு அல்லது பக்கப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து மூணாவது கன அளவு வால்யூம். இந்த 3 ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஷேப்புக்குமே இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோலம் ஸ்பியர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அப்போ இந்த கோலம்க்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன? ஸோ கோலத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4πr², இதுதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதே இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஃபார்முலா தான். கோலத்துக்கு சேம் ஃபார்முலா. ஏன்னா ஒரு கோலத்தில் அது நம்ம அடிப்பரப்பும் அதே போல் மேற்பரப்பு அப்படின்னு தனியாக நம்ம பிரிக்க முடியாது. அது உருண்டையில் இருக்கிறதுனால எந்த இது வேணால் இருக்கலாம். அதனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், மறந்துடக்கூடாது, ஓகேவா. அதே இது கன அளவு 3 என்ன வால்யூம், ஓகே. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4/3πr³, இதுதான் இதற்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா கன அளவு, அந்த கோலத்தோட கன அளவு ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா. ரைட், இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்தது நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஃபார்முலா புரிஞ்சதா? அடுத்தது இதுலேயே இன்னொரு ஷேப் நான் சொல்லிடுறேன், உள்ளீடற்ற கோலம். இப்போ நம்ம கிரிக்கெட் பால்னா பார்க்குறோம், அது எந்த ஒரு டென்னிஸ் பால் எதாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒன்று வேக்கம் அப்படி உள்ள எம்டியாக இருக்கும், ஓகேவா. ஸோ காற்று இருக்கலாம், அது எம்டியாக இருக்கலாம். வெளியில் தான் ஒரு ஷேப் ஒரு வட்டம் இருக்கும், அதே போல் உள்ள இன்னொரு வட்டம் இருக்கும். அப்போ இதை என்ன சொல்லலாம்? உள்ளீடற்ற கோலம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளீடற்ற ஹாலோஸ்பியர்னு சொல்கிறோங்களே, உள்ளீடற்ற கோலம். இதுக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. என்னென்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதே போல் வால்யூம், இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இப்போது இதில் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைபரப்புன்னு பார்த்தீங்கன்னா 4πR² வச்சுக்கலாம். அதாவது இப்போ வெளிப்பரப்பு அப்படிங்கிறத மட்டுமே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்மாலர் வரும், அதே போல் பெரிய ரேடியஸ்க்கு கேபிட்டலாக வரும்ல, அப்போ அந்த பெரிய ரேடியஸ் வேல்யூ இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ 4πR², இது உள்ளீடற்ற கோலத்தோட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ரெண்டாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்க வளைபரப்பும் தேவை, அதே போல் உள்ளே இருக்க வளைபரப்பும் தேவை, ரெண்டுமே தேவைங்கிறனால 4πR² ப்ளஸ் அதே போல் 4πr² இருக்கும். இதில் நீங்கள் 4π காமனாக எடுத்துட்டிங்கன்னா R² ப்ளஸ் r², இதுதான் இந்த உள்ளீடற்ற கோலத்துக்கான வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு அப்படி நோட் பண்ணிக்கலாம். அதே இது வால்யூம், அதாவது உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம்ல 4/3πr³ அப்படிங்கிறது, அதுவே இங்கே எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3πR³ மைனஸ் r³. அதே சேம் ஃபார்மெட் தான், ஆனால் அந்த உள்ளீடற்ற அப்படின்னாவே R ஸ்மால் r இன்வால்வ் ஆகும். ஸோ அதை வச்சு தான் இங்கே நம்ம பார்க்குறோம், ஓகேவா. ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்முலாவை எந்த அளவுக்கு தெளிவாக ஒவ்வொரு ஷேப்புக்கும் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அளவியல் பார்ட் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப்பு அரைக்கோளம், ஓகே. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளம். நம்ம கோலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கோலத்தில் அது பாதி தான் அரைக்கோளம் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். அப்போ அரைக்கோளம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம மொத்த வேல்யூ என்ன பார்த்தோம்? அதாவது 4πR² நம்ம பார்த்தோம்னா இதில் பாதினா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 இங்கே 2ன்னு மாறிடுமா? அப்போ 2πR². இந்த கோலம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஃபார்மா தெரிஞ்சனாவே அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. அதே போல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வேல்யூ என்ன? 3πR². ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அரைக்கோளத்தில்
வலைபரப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த சைடில் இருக்க மட்டும் நோட் பண்ணோம். அதே இது மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டால் இந்த சைடே வந்துட்டு 2 பையா ஸ்கொயரா, மேலே ஒரு வட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொன்று 3ஆக ஒன்று வரும். அப்போ 3 பையா ஸ்கொயர் இது நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே. அதே போல் கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்ததில்ல. இப்போ 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு இருந்துச்சா, இதை நம்ம பாதியாக டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்க வேல்யூ 2ஆக மாறும். அப்போது 2/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறதா அரைக்கோளத்துக்கான கன அளவு. அப்போ இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அரைக்கோளம் கான்செப்டில் இது நீங்கள் தெளிவாக நோட் பண்ணியிருக்கணும். இப்போ இதே போல் உள்ளீடற்ற அரைக்கோளத்துலேயும் நீங்கள் அழகாக இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2π இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு இருந்துச்சா, இதுலேயே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா நல்லா ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது வரும், லாஸ்ட்டில் கன அளவுக்கு மட்டும்தான் மைனஸ் வரும். ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் உள்ளீடற்ற அரைக்கோளத்தில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் தான் வந்துட்டு 3 டைம்ஸ் வரும், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஒரே ஒரு டைம் தான். ஓகே. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்த அந்த 2/3 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கியூப்னு இருந்துச்சா, அப்போ கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ இந்த 3 ஃபார்முலா நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்முலா. ஸோ நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சம் என்னாகும் அப்படின்னா அதர் ஷேப்போட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கொஸ்டின் வரும்போது அதுக்கு உண்டான ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மறுபடியும் இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அளவியல் பார்ட்லேயும் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரிஸ் இந்த பார்ட்லேயும் ஃபார்முலா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா எண்ணில் அடங்கா மீப்பெரு வட்டங்கள் உள்ளன. இப்போது ஒரு கோளம் நம்ம எடுத்துக்கிறோம், அது பெரிய வட்டம் அப்படின்னா இதையும் நம்ம சொல்லலாம், அதே போல் இதுவும் நம்ம சொல்லலாம், இதுவும் நம்ம சொல்லலாம். அப்போது எண்ணில் அடங்கா அந்த பெரிய வட்டங்கள் இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க, ஆர் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஆர் ஆரம் கொண்ட கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எதனை பெருக்குவதால் கிடைக்கிறது? இப்போது பரப்பளவோடு எதை பெருக்கிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு கோளத்தோட கன அளவு நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், 4/3 பை ஆர் கியூப் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே இதில் கோளத்தோட வலைபரப்பு, அதாவது பரப்பளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல, வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன, 4π ஆர் ஸ்கொயர். இதுதான் அதற்கான ஃபார்முலா. அப்போது இந்த பரப்பளவோட இன்னும் கன அளவுக்கான ஃபார்முலா வர்றதுக்கு என்னென்ன தேவை, டிவைடில் 3 வரணுமா? அப்போ டிவைடில் 3. ஓகே. இங்கே ஆர் கியூப் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இன்னொன்று ஒரு ஆர் மட்டும் வேணுமா? அப்போ இதையும் நம்ம சேர்த்து இந்த r/3 மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த எல்லாமே சேர்ந்து கன அளவாக மாறும். அப்போது r/3 அப்படின்னு தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலாவை நம்ம ப்ராப்பராக படித்து வச்சுருக்கணும். அடுத்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் எதை பெருக்குவதால், அல்லது இங்கே வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா கன அளவுல இருந்து எதை நம்ம வகுத்தோம் அப்படின்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி எது எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கிறதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு கோணத்தின் புறப்பரப்பு 144 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொதுவாக கோளம், அரைக்கோளம், இந்த ஷேப் நீங்கள் உள்ளீடற்ற அரைக்கோளம் இந்த மாதிரி எடுத்துட்டாங்கனாவே ஆர் அந்த ரேடியஸ் வேல்யூ தான் மெயினாக தேவை. அந்த ரேடியஸ் வேல்யூ மட்டும் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் மற்ற என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஃபார்முலாவிலையும் அதானே, மீதெல்லாம் நம்பர் 4/3 வந்தாலும் சரி நம்பர், 4 or 2 இந்த மாதிரி வந்தாலும் நம்பர், பை அப்படிங்கிறது வந்தாலுமே அது நம்பர். அப்போ ஒன்லி நம்மளுக்கு இந்த கோலம் கான்செப்டில் ஆர் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு மெயினாக தேவை. அது கொஸ்டினில் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கோணத்தின் புறப்பரப்பு இந்த 144 பைன்னு கொடுத்துட்டு அதோட கன அளவு கேட்குறாங்க. அப்போது இது கோணம் இல்லை கோலம்.
அப்போ கோலத்தோட கன அளவுனா 4/3 பை ஆர் கியூப். இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தேவை, அது டைரெக்டாக கொடுக்கல, இந்த புறப்பரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. அப்போது கோலத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 4 r ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ அவங்க 144 பைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் இருந்து ஆர் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பை வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஓகே, அடுத்து 4ஆல் சிம்பிளை பண்ணா 1 இங்கே முன்னாங்கா 12, பேலன்ஸ் 2 வருமா? 24னா 6 24. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 36. ஆரோட வேல்யூ என்ன வரும்? 6 அப்படின்னு வருமா? இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கன அளவில். அப்போ v = 4/3. ஆப்ஷனில் பை அப்படியே வந்துருச்சு, அதனால இந்த பையை அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். ஆரோட வேல்யூ மட்டும் 6ன்னு வரும். இப்போ 1 3 3 2 3 6. அப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் 4 × 2 × 6 × 6. லாஸ்ட்டில் பை நம்பர் நோட் பண்ணிடணும். அப்போ 6 36. 36 × 4 × 4னா 24க்கு 4, பேலன்ஸ் 2, 12 2 14 × 2. அப்போது 288 பை. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரேஷியோ கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஈஸியான ஷார்ட்கட்டும் இருக்குது, அதே டயத்தில் கவனமாக நம்ம நோட் பண்ணணும். இங்கே கவனிங்க, ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏவா சியான்ங்கிறது தான் டவுட் வரும். மற்றதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எப்படிங்கிற சொல்கிறேன். முதல் கோளம், ஓகே, அது கோணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோளம் முதல் கோளத்தோட ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு தான் பாதின்னு இருக்குது. அப்போ இதுதான் 1/2 நோட் பண்ணணும். முதல் கோளம் என்ன? அந்த 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் புரியுங்களா? ஒரு கோளத்தோட ஆரமானது மற்றொரு கோளங்கிறது 2வது தானே, அது வேல்யூ 1ன்னு இருக்குது, அதில் பாதி தான் இந்த முதல் கோளம். ஓகேவா? இப்போ கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு மல்டிபிளாக மாறும். அப்போ 1:2ன்னு மாறும். இதுதான் அந்த ஆரம் வேல்யூ. ஓகேவா? ஆரத்துக்கான ரேஷியோ. இப்போ ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கோலத்தில், ஓகேவா, கோலத்தில் இந்த மாதிரி ரேஷியோ கான்செப்ட் கேட்குனா, ரேடியஸ் வேல்யூவிலேருந்து கன அளவு வேல்யூ கேட்குறாங்கன்னா இந்த ரேடியஸ் வேல்யூ ஜஸ்ட்டு கியூப் பண்ணிங்கனாவே போதும். ஓகேவா? நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்முலா இப்போ 4/3 பை ஆர் கியூப்னு இருக்குது. இப்போ 2 ரேடியஸ்னால் R1 R2 நம்ம நோட் பண்ணோம்ல. அப்போ R1³ அடுத்ததில் 4/3 பை R2 கியூப். இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இதில் எது காமனாக இருக்குது? 4/3 பையும் 4/3 காமனாக இருக்குது. அப்போ R1³ அடுத்து R2³ இருக்கும். இதுதான் வால்யூம். அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இல்லாமல் R1 R2க்கான ரேடியஸ் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் கியூப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அது கன அளவுக்கான ரேஷியோவாக மாறிடும். புரிஞ்சா? அதே இது வலைபரப்பு அப்படின்னு கேட்கணும். வலைபரப்பு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதே ரேடியஸ் வேல்யூவை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிங்கனாவே போதும், அந்த வலைபரப்புக்கான ரேஷியோ கிடச்சிரும், R1 R2க்கானது. புரிஞ்சுங்களா? இப்போ இது மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடச்சிருச்சு? 1:2ன்னு கிடச்சிருச்சு. அப்போது அதுக்கான கன அளவு அப்படின்னா இந்த வேல்யூவை ஜஸ்ட்டு கியூப் பண்ணுறதா. 1 கியூப் பண்ணால் 1, 2 கியூப் பண்ணால் 8. அப்போ 1:8ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். இப்போது ஆப்ஷன் ஏ மாற்றி போட என்ன சான்ஸ் இருக்குன்னு யோசித்தோம் அப்படின்னா என்ன நினச்சிக்குவாங்கன்னா, முதல் கோலம் வந்துட்டு 1ன்னு, அடுத்த கோலத்தில் வந்துட்டு அந்த பாதின்னு சொன்னால 1/2 நோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன மாறிடும்னா 2:1ன்னு மாறிடும். இதை நீங்கள் ஃபார்முலா படி அப்ளை பண்ணாலும் சரி, இந்த ஷார்ட்கட் படி போட்டாலும் சரி 8:1ன்ட்டு தவறாக கிடச்சிரும். புரிஞ்சா? அப்போ கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோலம் அதோட ரேடியஸ் என்ன? பாதி. 2வது கோலத்தில் பாதின்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் படி நிறையா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், சூப்பரான ஷார்ட்கட்லேயே நான் சொன்ன மாதிரி பண்ணிடலாங்களா? ஆரங்களோட வீதம் 4:7ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது ரேடியஸ் வேல்யூ தானே, அதோட கன அளவுகளோட வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இதை மட்டும் கியூப் பண்ணாவே போதும். 4 கியூப் பண்ணால் 64, 7 கியூப் பண்ணோம் அப்படின்னா
343. இதுதான் அதற்கான ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே இது இங்கே பாருங்க, கோளங்களின் வலைபரப்புகளின் வீதம் 9:16 கொடுத்துட்டாங்க. அதோட கன அளவுகளோட வீதம் கேட்குறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இப்போ ரேடியஸ் வேல்யூலேருந்து ஸ்கொயர் பண்ணி வேல்யூ வர்றது தான் வலைபரப்போட வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை கியூ பண்ணோம் அப்படின்னா கன அளவு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த வலைபரப்போட வீதம் கொடுத்துட்டாங்க 9:16. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கண்டிப்பாக இது ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்கும். 9 3ஓட ஸ்கொயர் வேல்யூ, 16ங்கிற 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது தெரிஞ்சிருச்சுல, இதை நீங்கள் ஜஸ்ட்டு கியூ பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அவங்க கனவு தானே கேட்டிருக்காங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 27, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. அப்போ இதுதான் கன அளவு. அப்போது இன்டைரக்டாக இந்த மாதிரி வலைபரப்பு கொடுத்து கன அளவு கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம அந்த ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம கியூ பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ரேஷியோ கான்செப்டில் கோலம் வேல்யூவில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் மூலமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட பாசிட்டிவான ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லலாம். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வலைபரப்போட வீதம் கொடுத்துட்டு கன அளவோட வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை கியூ பண்ணாவே போதும். ஸோ ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 3 ஷேப் வச்சும் ரேஷியோ கேட்பாங்க. சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, கூம்பு மற்றும் கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படி ஃபஸ்ட்டு இங்கே உருளைன்னு இருக்கா, ஸோ உருளைக்கான கன அளவு நோட் பண்ணணும். ரெண்டாவது கூம்பு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அடுத்து கூம்புக்கான கன அளவு நோட் பண்ணணும். லாஸ்ட்டில் கோலத்துக்கான கன அளவு நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இதில் அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா நோட் பண்ணலாம். உருளைக்கான கன அளவு பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, πr²h. ஓகேவா? ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க, எல்லா ஷேப்புமே நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம மென்சுரேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா எல்லாமே ஒன்ஸு ரிவைஸ் பண்ணிகிட்டே கூட நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பாருங்கள். அடுத்து கூம்புக்கான கன அளவு, இந்த உருளைக்கான கன அளவில் 3ல் 1 பங்கு தான். அப்போது 1/3 மட்டும் போட்டு இதே ஃபார்முலா அப்படியே நோட் பண்ணிடுங்க. உருளைக்கான ஃபார்முலா அப்படியே நோட் பண்ணிடுங்க. கோலத்துக்கான கன அளவு இப்போ நம்ம பார்த்துருக்கோம், 4/3 πr³ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் இந்த சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய இந்த ஒரு வார்த்தை என்ன மீனிங் அப்படின்னா, ஆரோட வேல்யூ ஹச் அப்படின்னே நம்ம நோட் பண்ண, சாரி சமமான விட்டம் மற்றும் உயரமா, அப்போ 2r வேல்யூ தான் ஹச் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேவா? ஒருவேளை சமமான ஆரம் மற்றும் உயரம் உடைய அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆர் வேல்யூ ஹச் நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஹச் வேல்யூ ஆர் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சமமான விட்டம் மற்றும் உயரம்னா 2r ஈக்குவல் விட்டம் அப்படின்னா அந்த டயாமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஹச்சுக்கு பதிலாக 2rன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ πr² 2r ஈஸ்ட்டு இங்கே 1/3 πr² 2r ஈஸ்ட்டு இங்கே எதுவுமே இல்லை, ஹச் வேல்யூ கிடையாது, அதனால் r³ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மாற்றினீங்க அப்படின்னா 2πr² r சேர்ந்தது r³ மாறிடும். அதே போல் 1/3 தான் இந்த 2ன்னு இருக்கா, ஸோ இந்த 2 இந்த சைடு நீங்கள் நோட் பண்ணிடலாம். 2/3 πr³ வரும். இங்கே 4/3 πr³ வரும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். இதில் நீங்கள் எது காமனாக இருக்குங்க, πr³ காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த πr³ கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத பாருங்கள், 2:2/3, அடுத்தது 4/3. இதில் நீங்கள் தாராளமாக இந்த 3 இருந்துச்சுன்னா எல்சிஎம் 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்களா, அப்போ என்ன ஆகும், 6ன்னு வரும். இந்த 2 அப்படியே, இந்த 4 அப்படியே வரும். இப்போ நீங்கள் மேலே இருக்க அந்த 6:2:4 இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்ப்ளை பண்ணலாம், 2ஆல் சிம்ப்ளை பண்ணலாம்ல. அப்போ 2 6, 1 2, 2 4, 3:1:2 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அந்த மாதிரி 3 ஷேப் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு முக்கியமானது அதற்குண்டான ஃபார்முலாஸுங்கிறதா. ஸோ நல்லா தெளிவாக இதை நோட் பண்ணிடலாம், சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதிலே நம்ம ஷார்ட்கட் பார்த்தது தான் என்ன அப்படின்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன் கன அளவுகளின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஜஸ்ட் டைரெக்டாக அந்த ஆரத்தோட ரேஷியோ இது, அப்போ கன அளவோட வீதம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஈஸியாக இப்போ ஃபஸ்ட்டு கோலத்தோட கன அளவு என்ன 7 சென்டிமீட்டரா, அடுத்தது அதை ஊதுன பின்னாடி காற்று செலுத்த பின்னாடி அது என்னவா மாறிடுச்சு 14 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. இதை அதோட கன அளவு கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதோட ரேஷியோ நீங்கள் அடிச்சு கொடுங்க 1:2. இதுதான் ரேடியஸோட ரேஷியோ. இதில் வந்து கன அளவு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம், இதவே ஜஸ்ட்டு க்யூப் பண்ணுவோமா, 1 க்யூப் பண்ணால் 1, 2 க்யூப் பண்ணால் 8. அப்போது 1:8 தான் அந்த கன அளவுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சு கிளாஸ்? இந்த மாதிரி மெத்தடில் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருந்தாலும் அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோலத்தோட கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்போது கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப். இதோட வேல்யூ அவங்க 9/16 பைன்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அவங்க ஆரத்தோட ரேடியஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை சிம்பிளை பண்ணலாம். இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை எதையும் சிம்பிளை பண்ண முடியாது. 4/3 மட்டும் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 4/3ங்கிறது ஈக்குவல் அந்த சைடு போகும்போது 3/4ன்னு மாறிடும். ஓகே, இதுதான் ஆர் கியூபோட வேல்யூ. ரொம்ப ஈஸியாக ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே 9 அப்படின்னு இருக்கா, 9 3x3ன்னு எழுதலாமா, அதே போல் 16 4x4ன்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்கே 3/4ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், கியூப் வேல்யூனா ஒரு நம்பர் 3 டைம் வருது அப்படின்னா இதுலேருந்து ஆர் வேல்யூக்கு ஒரே ஒரு 3 நோட் பண்ணால் போதும். 4 3 டைம் வருது, ஒரே ஒரு டைம் நோட் பண்ணால் போதும். 3/4 தான் இதற்கான ரேடியஸ். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளை பண்ணுறதுலாம் டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் அடிக்கடி கேட்பாங்க. ஆக்சுவலாக இது குரூப் 1ல் கேட்டது. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஷேப் கூம்பு அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் இருந்து கோலமாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாற்றினாலுமே கூட அதோட அந்த அளவு கன அளவு அப்படிங்கிறது மாறுபடாது. அப்போ இங்கே ரிலேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா கன அளவு தான் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ கூம்போட கன அளவு என்ன இருந்துச்சோ அதே கன அளவு தான் கோலத்தோட கன அளவும் இருக்கும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும். ஏன்னா என்ன ஷேப்பை வேணால் மாற்றினாலும் நம்ம எதையும் குறைக்கலை, எதையும் குறைச்சி எக்ஸ்ட்ரா எதையும் நம்ம சேர்க்கலை. சேர்க்காம தான் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாற்றிருக்கும் போது அதோட கன அளவு அப்படியே தான் இருக்கும். பாயிண்ட், இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா? இப்போ கூம்போட கன அளவு என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இதுதான் கூம்போட கன அளவு. கோலத்தோட கன அளவு என்ன, 4/3 பை ஆர் கியூப். ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க, புதிய கோலத்தோட ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆர் கியூப் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஆர் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு கூம்போட கன அளவு இது ஆரம்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா கூம்போட கன அளவுக்கு ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ தான் தேவை, அதை கொடுத்துட்டாங்க. ஆர் வேல்யூ என்ன 12 சென்டிமீட்டர், அதே போல் ஹச் வேல்யூ என்ன 48. இதை மட்டும் இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போது 1/3 பை வேல்யூ ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண பை வேல்யூ ரெண்டு சைடுமே ஒரே வேல்யூ தான், கேன்சல் பண்ணிடலாம். ஆர் வேல்யூ மட்டும் தான் மாறுபடும். சார் ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப்னு இருக்குது, நம்ம அதையும் கேன்சல் பண்ணலாமா, ஒரு ஆர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. ஏன் அப்படின்னா கூம்போட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், ஆனால் கோலத்தோட ரேடியஸ் இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது கூம்பு அப்படிங்கிறது கோலம் சின்ன கோலமாகவும் வரலாம், பெரிய கோலமாகவும் வரலாம். அப்போ அதோட ரேடியஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்போது ரேடியஸ் இங்கே ஈக்குவலாக இருக்காது. பை வேல்யூ மட்டும் கேன்சல் பண்ணிடுறோம். ஆர் ஸ்கொயர் என்ன 12 வருமா, 12 × 12. ஹச் வேல்யூ என்ன 48ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 4/3 ஆர் கியூப். இது மட்டும் தானே இங்கே வரும். இப்போது இந்த முனையும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4ஆல் அடிச்சு விடுங்க. 1 4 4, 12 4 48. இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க, ஆர் கியூபு 12ங்கிறதே 3 டைம் வந்துருச்சு.
அப்போ ஆர் அப்படிங்கிறது என்ன, ஆர் கியூப் 3 டைம் வந்துச்சு அப்படின்னா ஆரோட வேல்யூ ஒன்றே ஒன்று தான், 12 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ மல்டிபிள் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் கோலம் கூம்பு இதைத்தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாற்றினாலும் கன அளவு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுக்கான ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. அப்படியே ரிவர்ஸில் இதில் வந்து கோலத்தோட ஆரம் நம்மளுக்கு தேவை 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே ஆரமில் மென்ஷன் பண்ணால கூம்புக்கான அந்த ஃபார்முலாவே ஆர் வேல்யூ அந்த 9 தான், ஹச் வேல்யூ தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோல வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோல வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோல வடிவ குண்டுகள் கிடைக்கும்? இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எத்தனை செங்கற்கள் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்ல, சேம் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ரொம்ப சிம்பிளானதான். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ என்ன, 6 சென்டிமீட்டருங்கிறதான் பெரிய வேல்யூ. அடுத்தது உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள, ஸோ இதை மட்டும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குல்ல, இங்கே மில்லிமீட்டர்னு இருக்கா, இதில் இருந்து நீங்கள் விட்டம்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரமாக மாற்றுருங்க. என்ன வரும், 3 மில்லிமீட்டருங்கிறத வரும். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 6 சென்டிமீட்டர்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்டிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு மில்லிமீட்டராக மாற்றணும். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன வரும், 60 மில்லிமீட்டர். இதுதான் பெரிய வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை எத்தனை அந்த எண்ணிக்கை அப்படிங்கிற கான்செப்ட்லேயே கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் பெரிய வேல்யூ மேலே 3 டைம் நோட் பண்ணிடுங்க. ஏன்னா 3D கான்செப்ட் தானே. அப்போ 60 60 60. கீழே மில்லிமீட்டர்னு இருக்கா, அந்த சிறிய வேல்யூவை வந்து 3 டைம் நோட் பண்ணிடுங்க. 3 × 3 × 3. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணால் என்ன வரும், 20ங்கிறது தானே வரும். அப்போ எல்லாத்துலையும் 20 வரும். 20 நீங்கள் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கியூப் பண்ணால் 8. அப்போ 8000 அப்படின்னு வரும். எத்தனை சிறிய குண்டுகள், 8000 சிறிய குண்டுகள் உருவாக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இதை ஃபார்முலா வச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். பெரிய வேல்யூக்கு இப்போ இங்கே 4/3 பை ஆர் கியூப், இதை பெரிய வேல்யூ R1 வச்சுக்கோங்க, சின்ன வேல்யூ R2ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். அப்போ R1 கியூப் டிவைடட் பை R2 கியூப் தான் வந்து நிற்கும். அதுதான் நான் இங்கேயே டேரெக்டாக ரேடியஸ் வேல்யூ மட்டும் ஜஸ்ட்டு கியூப் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்ன, யூனிட் எப்பவுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே மில்லிமீட்டரில் இருந்துச்சு, விட்டமாகவும் இருந்தது. அதை சரியாக கவனித்து நம்ம இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம அரைக்கோளம் நம்ம பார்த்துருந்தோம். சரி, இது வரைக்கும் கோலம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அரைக்கோளம் நம்ம பார்க்க போகிறோம். 6 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலத்தின் அரைக்கோள கன அளவு என்ன? ஸோ இங்கே அரைக்கோளத்தோட கன அளவு தான் இங்கே கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், 2/3 பை ஆர் கியூப். இப்போ இதற்கானது ஆர் வேல்யூ தெரிஞ்சாவே போதும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, விட்டம் தான் இருக்குது. அப்போ இதில் இருந்து ஆர் வேல்யூனா இதில் பாதி என்ன வரும், 3 மீட்டருங்கிறதுன வரும். ஓகே, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2/3 பை வேல்யூ ஆப்ஷனில் அப்படியே தான் இருக்குது. அதனால் பை வேல்யூ அப்படியே போட்டுருங்க. ஆர் வேல்யூ மட்டும் 3 டைம் நோட் பண்ணணும். 3 × 3 × 3. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். 3 9 9 2 18 பை அப்படிங்கிறதா அந்த கோலத்துக்கான கன அளவு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் விட்டம் 2 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன? ஸோ என்ன ஷேப்பு, அரைக்கோளம், அதோட மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதற்கான ஃபார்முலா நம்ம நோட் பண்ணிடலாம். மொத்த புறப்பரப்புனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அரைக்கோளம்னா 3πr². இங்கேயும் நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை, ஆர் வேல்யூ தேவை. ஆனால் கொடுத்துருக்கிறது என்ன, விட்டம் தான் கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போ ஆரம் என்ன, 1 சென்டிமீட்டர். ஓகே, இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 3 π × 1 × 1 × 1. அப்போ என்ன ஆகும், 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ 3 பைங்கிறது தான் அதற்கான மொத்த புறப்பரப்பு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு
1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் கவனிக்கணும். அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு 3πr². இதுதான். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு சார் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. கோளத்தோட அடிப்பரப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடிப்பரப்பு அப்படின்னு கொடுத்தனாவே நம்ம என்ன சொல்லலாம், இது πr² சொல்லலாம். கோலம்னா இப்படியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது அடிப்பரப்பு அப்படின்னா அரைக்கோளம்னா இப்படின்னு கூட வைக்கலாம். அப்போ இது வந்து அடிப்பரப்பு தானே. அடிப்பரப்புங்கிறது ஒரு வட்டம் தான். வட்டத்துக்கான பரப்பளவு தான் πr² சொல்லுவோம். இதோட வேல்யூ தான் 1386 சொல்லிட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இங்கே πr² டேரெக்டாக 1386 சப்ஸ்டிட் பண்ணி 3ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 18க்கு 8 பேலன்ஸ் 1, 3 24 1 25க்கு 5 பேலன்ஸ் 2, 3 9 2 11க்கு 1 பேலன்ஸ் 1, 1 3 3 + 1 4. அப்போது 4158 தான். ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே 4158 இருக்குது. சாரி, ஆப்ஷன் சியும் டியும் தவிர்த்து மீதி இருக்குது. அப்போ என்னங்க சார் பண்ணலாம், ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் யூனிட்டில் மட்டும் டிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது புறப்பரப்பு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். பரப்பு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே இங்கே என்ன மீட்டர்னு இருந்துச்சு அப்படின்னா மீட்டர்². அதே இது கன அளவுன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும், மீட்டர்³. அப்போது மீட்டர்³ங்கிறது இது கன அளவுக்குரிய ஃபார்முலா. இது தேவையில்லை, ஏன்னா பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வடிவேல் மாதிரி மண்டையில் கொண்டே மறந்துற மாதிரி யூனிட்டை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ கவனமாக நம்ம ஆன்சர் நோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு நினைக்கிறேன், 3 or 4ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் வலைபரப்பின் எத்தனை மடங்கு. ஜஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணாவே போதும். ஸோ வலைபரப்பின் எத்தனை மடங்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது ஷேப் வந்து உள்ளீடற்ற அரைக்கோளமாக வரும். என்ன அப்படின்னா உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஓகே, கொஸ்டினை கவனிங்க. ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது. வெளிப்புற ஆரம் 100 மீட்டர் மற்றும் தடிமன் 1 மீட்டர். 1 சதுர மீட்டர் சுவருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு ₹5 எனில் மொத்த உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை வர்ணம் பூச ஆகும் செலவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு, உட்புறம் மற்றும் வெளிப்புறம் அப்படின்னாவே மொத்த புறப்பரப்பு. அதுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ மொத்த புறப்பரப்பு அப்படின்னாவே 2π × R² + r². இதுதான் இதற்கான ஃபார்முலா. இதில் கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன, ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா வெளிப்புற ஆரம் 100 மீட்டர்னு சொல்லிட்டாங்களா, இதுதான் கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் அப்படின்னா இந்த வெளிப்புற ஆரத்துலேருந்து தடிமனை குறைச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ தடிமன் 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல, தடிமனை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் என்ன வரும், 99 மீட்டர்னு வரும். ஓகேவா, இதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 × கேபிட்டல் ஆர் என்ன 100 100² + 99². இப்போ இதில் 100² வேல்யூ இப்போ 2 × 22/7 × 100² வேல்யூ 1, இன்னொரு 2 0. ஓகேவா, அடுத்தது இந்த 99 ஸ்கொயர் பண்ணணும். 99 ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. என்ன அப்படின்னா ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 99லேருந்து 100 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்கா, 1 கம்மியாக இருக்குல்ல. அப்போ 99லேருந்து 1 குறைச்சிக்கோங்க, 98. அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதை நீங்கள் 2 டிஜிட்டில் இப்போ 0 1ன்னு போடணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும் மாதிரி இருந்துச்சுன்னா 0 4ன்னு போடணும். அதே இது இப்போ நீங்கள் 4 ஸ்கொயர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா 16 2 டிஜிட்டே கிடச்சிருது. அப்போ 16ன்னு அப்படியே போட்டுக்கலாம். இது அந்த நம்பர்ஸ்க்கான ஒரு மல்டிபிளுக்கான ஒரு ட்ரிக்கு. ஓகேவா, அப்போ இந்த 10,000ஓட 9,801 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும், இந்த 9801 அப்படியே வந்துடும். இதுதான் இப்போ 2 × 22/7 × 19,801. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மொத்த பரப்பளவு என்னங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 4 4 6 3.42ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் மொத்த பரப்பு. இதிலேருந்து 1 மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 5 ரூபான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது
இதை இன்ட்டு 5 அப்படின்னு நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 12,000 சம்திங் தானே வருது. ஓகே, சாரி 12 சம்திங் வருது. இதை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 60 அப்படின்னு போகுமா? 12 × 5 என்ன 60ன்னு வருமா? அப்போது இந்த 6க்கு மேலே இங்கே போகும். ஆப்ஷனை நீங்கள் கவனிங்க, இதுலமே வந்து 6க்கு மேலே இல்லை, ஆப்ஷன் டியை தவிர. அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பார்ட் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது கொஞ்சம் ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அரைக்கோளம் சம்மந்தமாக கோளம் சம்மந்தமாக நம்ம நிறையா மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. மெயினாக ஃபார்முலாஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க கவனித்து நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.